தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் அடுத்த சில மணி நேரங்களில் நின்றிருக்கும் இடத்திலேயே ஓட ஓட தர்மடி வாங்குவீர்கள். சார், கடைசில ராசி பலன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சே. ஆமா சார், இங்கு முதுகு ரேகை ஜோசியம் பார்க்கப்படும். நான் எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவேங்க. உங்க ரேகை ஸ்டார்ட் ஆகிற இடத்துலயே ரொம்ப தப்பா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அஷ்டம சனி உங்க கிரவுண்ட்ல டெஸ்ட் மேட்ச் விளையாடுது. இனிமே ரொம்ப கஷ்டம். இது நாங்க சாகர வரைக்கும் இருக்குமா? இல்ல, இது இருந்தாலே நீங்க செத்துருவீங்க. ஐயோ சார், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அதை நீங்க கூச்சப்படாம பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க வேலைக்கு போகணுன்றீங்களா? அதெல்லாம் இல்ல. பொன்னியம்மன் கோவில்ல ஒரு வாரம் பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்களா உட்கார்ந்து பிச்சை எடுக்கணும். ஐயா, யார பார்த்து பிச்சை எடுக்க சொல்ற? What do you think about me? என்ன தம்பி, திங்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? நீ வேறயா? நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, நாங்க பிச்சை எடுத்தா நல்லா இருக்குமாயா? ஒரு வாரம் போய் எடுத்து பாரு, தெரியும். என்ன சார் இருந்தாலு பிச்சை எடுக்க சொல்றான் இவன்? யார் சார் இவன்? பெரிய இவனா இவன்? அதெல்லாம் இருக்கட்டும் சார், எதை கேட்டாலும் கோச்சிக்கிட்டு அப்படியே. ஒரு வாரம் தானே பிச்சை எடுப்போம், என்ன குடிமொழிக்கு போயிருப்பது. வாங்க சார். சரி தம்பி, என்னோட ஃபீஸ். யோ சும்மாரியா, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிருந்தா 400 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருப்பேன். பிச்சை எடுக்க சொல்லிட்டு ஃபீஸ் எதிர்பார்க்கறியா? ஃபீஸ் உன்னை அடிக்க வேணாம்னு பாக்குறேன். சார் வாங்க சார். போங்கய்யா போங்க, உங்களுக்கு எதுவும் விளங்காது. இந்த நட்டு எப்ப பார்த்தாலும் சொன்ன நேரத்துக்கு வரதே இல்லை. சார், எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? வாங்க, யாராவது பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம் வாங்க. என்ன சார் இப்படி அவசரப்பட்ட எப்படி சார்? நான் உங்க கூட பிச்சை எடுக்கிறது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? மீடியம் சைஸ்ல டபுள் எக்ஸல் சைஸ்ல ஒரு பிரச்சனை சரி பண்ணுவோம் சார். என்ன சொல்லிட்டு வந்தீங்க? வேற என்ன போய் தான் சொல்லிட்டு வந்தேன். அதான் சார், என்ன போயின்னு சொல்லுங்க சார். உலக மகா போய் சார். அந்த உலக மகா போய் தான் என்னன்னு சொல்லி தொலைங்களேன். அது ருக்குவுக்கு அவங்க ஆயானா ரொம்ப உசுரு. அதனால அவங்க ஆயா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. சும்மா சொன்னேன், லூஸ் நம்பிருச்சு. நான் ஆயாவுடைய ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றேன்னு ஆயா கிளம்பிட்டா. சரி, நீங்க என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். அட விடுங்க சார், நான் தானே, கூச்சப்படாம சொல்லுங்க. அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் எனக்கு. அதான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். வாங்க போலாம். ஐயோ சார், என்ன சார்? என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும்? பேக தூக்கிட்டு. விக்கி இத பத்தி சொல்லவே இல்லையே. நட்டு சார், விக்கி எங்க போறீங்க? வெளிய போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதா? நீ மேம் கேட்க கூடாது. அப்ப வீட்ல சும்மா உட்காரும்போது கேட்பாங்க. சொல்லுங்க, எங்க போறீங்க? அது எங்க இருந்து இங்க வந்தமோ அங்கேயே போறோம். அப்ப எங்க இருந்து இங்க வந்தீங்க? அது அது எங்க இருந்து இங்க வருவோமா, அங்க இருந்து இங்க வருவோம். ஷோ, ஏன் என்ன இப்படி குழப்புறீங்க? குழப்பல ஹனி, குழம்புறோம். சம்திங் ராங் விக்கி. சம்திங் ராங் இல்ல, எவ்ரிதிங் ராங். வாட்? உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஹனி, அது போயிட்டு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள உண்மை உண்டியில் உடையிற மாதிரி உடைஞ்சு போச்சு. சார், சில்லறை தான் தேர்ச்சா? சில்லறை புத்தி நிறுத்துக்கு சார், நான் சமாளிச்சுக்கிறேன். அதுதான் ஹனி, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஹனி. ஹேய் விக்கி, சூப்பர் விக்கி, சூப்பர். சொல்லு எங்க வேலை கிடைச்சிருக்கு? அது விஷயமா தான் முண்டக்கன்னியம்மன் கோவிலுக்கு போர்டு மீட்டிங்க்கு போறேன். முண்டக்கன்னியம்மன் கோயிலா? இல்ல மும்பை ஹோட்டல்ல போர்டு மீட்டிங்னு சொல்ல வந்தேன். ஓகே, என்ன ஜாப் விக்கி? பிச்சை எடுக்கணும். இல்ல அதே அலுமினியம் இண்டஸ்ட்ரியில சூப்பர்வைசர் வேலை. மத்த யாரும் ஒழுங்கா வேலை செய்யலன்னா பிச்சு எடுக்கணும். அதான் அப்படி சொல்றாரு. வாவ், அலுமினியம் இண்டஸ்ட்ரினா மாசம் நல்ல சம்பளம் வருமே. மாச சம்பளம்லாம் இல்ல, டெய்லி கலெக்ஷன் தான். கலெக்ஷனா? இல்ல மும்பைல சம்பளத்துக்கு டெய்லி கலெக்ஷன் தான் சொல்றாங்க. மும்பைல மட்டும் இல்ல, டெல்லியில அப்படிதான். என்னமோ புதுசா வளர்றீங்க. எனிஹவ், பெஸ்ட் ஆஃப் லக் விக்கி. பெஸ்ட் ஆஃப் லக் நட்டு சார். சரி, எப்ப திருப்பி வருவீங்க? ஒரு வாரம் திரும்பி வந்துருவோம். ஒரு வார வேலை தானா? வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உன்னை பார்த்துட்டு போவோம்னு சொன்னா நீ. இந்த மாதிரி ஹனி, இப்படி
கேள்வி மேல கேள்வி கேட்டா நான் மாட்டிப்ப பாத்துக்கோ. சரி ஓகே. மாட்டிப்பியா? அது அவர் இங்கே இருந்து உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிரல எப்படி கிட்ட மாட்டிப்பார்ல அதுதான் அப்படி சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஓஹோ ஓகே சரி 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 பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். ஓகே பை. ஹனி நீ எதுக்கு வெயிட் பண்ற? வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஷோ லூஸ் நான் வீட்ல வெயிட் பண்றேன்னு சொன்னேன். பார்த்து போயிட்டு வா. அப்படியா? பை. வரேங்க. போங்க சார். என்ன ஒளிட்டு போதுங்க. எனிஹவ் இப்பயாச்சும் விக்கிக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சே. புது சட்டை புது பேண்ட் தான் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க வரமா? இதுவும் என்னன்னு பார்த்துருவோம். அமைதி அமைதி அமைதி. என்ன நட்டு சார், நம்ம கிட்ட பிச்சை கேட்கறானுங்க, நாமளும் அதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட எப்படி சொல்றது சார்? எதுவுமே பேசாம சைலண்டா இருந்து அப்புறம் கிடைக்கிற கேப்ல கப்புன்னு போய் உட்கார்ந்து வாங்க போலாம். அந்த மேட் எடுங்க. கொடு கொடு. ஐயா ஐயா எனக்கியா எனக்கியா கட் எடுங்க. என்ன பண்றீங்க? ஹாய் காய்ஸ். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம். அதுக்கு தாங்க வந்திருக்கோம். அம்மா அம்மா தாயே அம்மா 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 தர்மம் பண்ணுங்கம்மா அம்மா. அம்மா அம்மா தாயே புண்ணியவதி நீ நல்லா இருக்கணும் தாயே. சார் சொல்லுங்க சார். சார் தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா சார் 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 கேட்போம் சார். பரிகாரம் பலிக்காம போயிட போகுது. சரி சரி சரி. சார் ஹலோ, போட்டுட்டு போங்க. உங்களை பார்த்தா பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி இல்லையே. இந்த ஐபிஎல் மேட்சுக்கு யார் எடுக்கிறதுக்கு வந்த மாதிரி தெரியுதா? மூடிட்டு இருக்கிறது போட்டு போயா உள்ள. ஏய் ரொம்ப பேசுன அப்புறம் வாய் வெத்தலை வாக்கு போட்டுக்கோ. ஏய் நீ ரொம்ப பேசினா வாய் பீடா போட்டுக்கோ. சார் விடுங்க சார், இவங்கிட்ட சார் பேச்சு. உள்ள போய். சார் அப்படியெல்லாம் விட முடியாது சார். பிச்சை போடுற அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னா பிச்சை எடுக்கிற நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்ன சொல்றீங்க? யார் நீங்க? யார் நீங்க? இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யாரியா? சார் அது நாங்க ஆக்சுவலா நியூ ஃபேஸ் சார். நியூ பேஸா? எந்த படத்துல நடிச்சிருக்கீங்க? அது பிச்சை எடுக்கிறதுல நியூ ஃபேஸுங்க. பிச்சை எடுக்கிறதா நியூ பேஸா? சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போடா. ஏயா இப்படி தொழில் நடக்கிற இடத்துல வந்து கரைச்சல் பண்றீங்களே, கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? ஏயா அவன் எங்களுக்கு மட்டும் பிச்சை போடாம போறான். யோ உங்களை பார்த்தா எங்க ஆளுங்க மாதிரியே தெரியல, அப்புறம் எப்படியா பிச்சை போடுவாங்க? நல்லா வெள்ளையா சுத்தமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே வாமிட்டு வருது. நவுந்து இல்லைங்கய்யா. என்ன சார் இவன்? பிச்சைக்காரனா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? அதுக்கு முன்னுதாரணமா ஒரு பையன் வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான். யாரு? யாரு? அவங்கிட்ட இருந்து நீங்க மெடிடேஷனை கத்துங்க. மெடிடேஷனா? சார் டெடிகேஷன் சொல்றாரு அவரு. யாரு? அந்த பாருங்க. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. யார் சார் இவன்? இப்ப போட்ட மாசுக்கு இடுப்பு வலி வந்த மாதிரி. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. சார் கோபி. ஆமா சார். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா இந்த தொழிலுக்காக எவ்வளவு உழைக்கிறான் பாருங்க. எல்லாரும் அவனை பார்த்த உடனே காசு அள்ளி வீசணும்னு தன்னை தயார்படுத்திக் கொள்ற விடாமுயற்சி இருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. தம்பி கோபி எழுந்திருச்சு வாப்பா. தம்பி கோபி வாப்பா, போதும் வாப்பா. வரங்க. என்ன சார் ஓவரா பண்றான் இவன்? ஆமா சார். தர்மம் பண்ணுங்கம்மா. அடடடடடா, பாருங்க. பாப்பா பாத்தீங்களா? டேய் நீ எப்பறா இங்க வந்த? சேம் சிச்சுவேஷன் சேம் ப்ரொபஷன். உங்களுக்கு முன்னாடி நான் தானே முதுகு ஜோசியரை பார்த்தேன். அது சரிங்க சாமி, நான் அப்படியே பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி சாமி, வரட்டுங்களா? நம்மளும் பாத்துருவோம். வணக்கம் சாமி. முத்தா
ஒத்த வரல ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்குங்க. வாட்சில டைம் சரியில்லைன்னா வாட்ச் கடையில கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனா வாழ்க்கையிலே டைம் சரியில்லைன்னா வாழ்க்கைய சர்வீஸ் பண்ண முடியுமா? பாருங்க பாருங்க, இந்த ஞானிய பாருங்க. வாழ்க்கையோட அத்தியாயத்தை ஒரு வாட்சில முடிவு பண்ணிருக்காரு பாருங்க. அடடடடா. இவர்கிட்ட இருக்க அறிவை ஒரு அரை டம்ளர் வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்பவாது உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அடடடடடா, என்ன அறிவு. எக்ஸ்கியூஸ் மீ ஜூனியர்ஸ், உங்களுக்கு பிச்சை எடுக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தா கூச்சப்படாம ask me. I will clear all your doubts. Okay? ஓகே. அம்மா ஐயம்மா மா மா தாயே மா பிச்சை போடுமா. ஐயா ஐயா தர்மம் பண்ணலையா ஐயா. ஏய், என்ன நீங்க 2 பேரும் ஃபாரின் ரிட்டனா? இல்லையே. இல்ல ஒருவேளை 1000 கோடியை சுவிஸ் பேங்க்ல பதுக்கி வச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் என்ன போர்ட் கிளப்ல சொந்தமா வீடு வச்சிருக்கியா? இல்லையே. அப்புறம் என்ன நல்லா சத்தமா கூவி பிச்சை எடுங்கடா வெண்ணீங்களா? ஹலோ, நாங்க உன்ன மாதிரி காசுக்காக பிச்சை எடுக்க வரல, புரியுதா? முதல்ல உங்களுக்கு பிச்சையே எடுக்க தெரியல. ஏன்? அங்க பாருடா, ஒருத்தன் எவ்வளவு பிரமாதமா பிச்சை எடுக்கிறான் பாரு. பிச்சை எடுக்கிறது அவகிட்ட பார்த்து நீங்க பிச்சை எடுக்கிறத கத்துங்கடா. பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றா போல இருக்கு சார். ஒரிஜினல் பிச்சைக்காரனை மிஞ்சிருவான் போல இருக்கே இல்ல? இருங்க, இப்ப இவனுக்கு நாம யாருங்கிறத காட்டுறேன். என்ன சார் பண்றீங்க? அவன மாதிரி ட்ரை பண்றேன் சார். சார், மா தாயே பிச்சை போடுமா. நாராசமா இருக்கு சார். அவன் மூஞ்சிக்கு சூட் ஆகும் சார், உங்க மூஞ்சி சூட் ஆகாது. வரவும் வராத விட்டுருங்க. பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாரு போல இருக்க. சார், அங்க பாருங்க, ஒருத்தன் பேந்த முழிக்கிறத பார்த்தா செருப்பு தருற மாதிரி தெரியல. சார் மாதிரி இல்ல சார், உண்மையிலே செருப்பு தான் சார் திருடுறான். ஆமா சார், வாங்க சார் போய் பிடி. எவ்வளவு தைரியம் இருந்தாலும் செருப்பு தருவ நீ? டேய், நம்மள மாதிரி கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற நம்பிதான்டா உள்ள போற பக்தர்கள் எல்லாம் தைரியமா செருப்பு விட்டு போறாங்க. அத நீ திருடுறியா? பாருங்க விக்கி சார், செருப்பு ஜோடி மாத்தி திருடுறான். என்னதான் திருட்டு தொழிலா இருந்தாலும் அதுக்காக அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வேணாமா? ஏய், முதல்ல என் மேல கை எடுங்கய்யா. கையெடு. என்ன சார் விட்டீங்க? நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கையெடுத்தியா? இன்னைக்கு நேத்து பல்ல நான் அந்த செருப்பு திடுறத இந்த தொழில புரியுதா 10 வருஷமா செஞ்சுட்டு வரேன். இந்த பெஞ்ச செருப்பு திருடுறேன். ஆமா, நான் லட்சக்கணக்கில் செருப்பை திருடி லஷ்கார் நல்ல செருப்பு ஷோரூமே வச்சிருக்கேன். யோ, இனிமே உன திருட விட மாட்டா. இந்த மாதிரி திருடி எத்தனை பேர் வயித்துல அடிச்சிருப்பனி? சார், செருப்புக்கு வயித்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? சரி, எத்தனை பேர் கால்ல அடிச்சிருப்பனி? விட மாட்டேன், இந்த திருட்டு நடக்க விட மாட்டேன். இப்ப அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்ன பண்றது? அவர் யார் தெரியுமா? யாரு? கைய வச்ச கலியா முடியா? ஏயா திருட்டு தொழிலுக்கு சப்போர்ட் வர பண்ணுவீங்களா? அவர் யார் தெரியுமா? யாரியா? அவர் பிச்சைக்கார சங்கத்துக்கு தலைவர். என்ன பெரிய தலைவர்? யார் இவரா? தலைவர்? சாரி நான் மன்னிச்சிருங்க, தெரியாம ஆயிடுச்சு. மிஸ்டேக் ஆயி போச்சு, கோச்சுக்காதீங்க சார். வேணா என் செருப்பு கூட கொடுக்குறேனே, அதை பார்த்து நல்ல ரெடி வித்துருங்கண்ணே. ஆமா, என் ஷூ வேணா வச்சுக்கண்ணே. இந்தாங்கண்ணே. அது தூக்கி போட்டீங்களா? அவன் ஷூ நானே வச்சுக்கிறேன். டேய், இவங்க 2 பேரும் யாரா? நாங்க தலைவரே, இவங்க நியூ பேஸ் தலைவரே. கார்டு இருக்கா? கார்டு முதுமலை பக்கத்துல பெரிய கார்டுலாம் இருக்கு. நான் அந்த கார்டை கேட்கல. யூனியன் கார்டு இருக்கா? யூனியனா? அண்ணா இதுக்கெல்லாம் யூனியன்? ஆமா, யூனியன் இருக்கு, ஆனியன் இருக்கு. ஏய், முதல்ல 2 பேரும் கார்டு எடுங்க, இல்ல சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அண்ணே, நாங்க இன்னும் 1 வாரம் தானே இங்க பிச்சை எடுப்போம், அதுக்கப்புறம் நாங்க போயிருவோனே. ஆமாண்ணே. 1 வீக்கோ 1 ஹவரோ 1 நிமிஷமோ 1 வருஷமோ யூனியன் கார்டு இருக்கா? கார்டு இல்லைங்க, கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஐயோ,
தலைவரே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் கூட்டம் அதிகமா இருக்கு. வாங்க நம்ம முதல்ல வசூல பாப்போம். அம்மா தாயே தலைவர் தர்மபுரமா என்ன நட்டு சார் இது? அட இதுக்கெல்லாமா சார் யூனியன் கார்டு? என்ன பண்றது சார், எடுத்து தொலைச்சிருவோம் சார். இல்ல சார், இல்ல இந்த மேட்ரே வேணாம் சார், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சார். முதுகிரக ஜோசியம் நமக்கு டைம் சரியில்லை. ஆமால்ல, கார்டு எடுத்துருவோம் சார். ஆமா சார், வாங்க. பிச்சை எடுக்கணும்னு தலை எடுத்து இது வேற. நம்பர் 4 அடுத்தது நம்ம தான் சார். நாட்டுல நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல இருக்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குமா? சார் இந்த தொழில அவ்வளவு இன்கம் இருக்கு சார். லட்சமா டாக்ஸ் கட்டுறாங்க சார். நமக்கு மட்டும் கார்டு கிடைச்சு வச்சுங்களேன், முடிஞ்சா ஒரு சைட் பிசினஸா இதை வச்சுக்கலாம். ராத்திரில மட்டும் வேலை செய்யற மாதிரி. ஓகே, அதான் நைட் டியூட்டி மாதிரி. ஆமா. என்னய்யா நீ பாட்டு போயினே இருக்கிற? கியூல நிக்கிற கண்ணு தெரியல? போயா போய் நில்லையா போயா. ஏய்யா ஏய், நான் குரல் கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் கியூல நிக்கிற எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? அச்சனா பட வாடா. நேடா நேடா அடிக்கிற மாதிரி போறீங்க. ஏய் என்ன அப்படியே போடா பின்னாடி. நியூ அட்மிஷனா? ஆமா நீ தானே. ஏய் போடா போய் கியூல போடா. ஏய் உங்க ரெண்டு பேருக்கு நாக்குல சனி மட்டும் இல்லடா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் பூந்து விளையாடுதுடா. ஏய் வியாழன் வெள்ளி தான் இருக்குது. என்னன்றப்பா? ஏய் கியூல நின்ற ஓர பசங்கடா போடா போயா. ஏய் நான் யார் தெரியுமா? யார் நீ யாரு? உங்க எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய ஆபீசரே நான் தான்டா. ஆமா ஆபீசர். எது? சாரி சார், தெரியாம பேசா சார். ஐயோ சார், நான் எங்க பேசுறேன்? உங்க இஷ்டத்துக்கு நீங்க தானே பேசுனீங்க. சாரி சார், நாங்க சின்ன பசங்க சார், தெரியாம பேசுறோம் சார். மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் கோச்சிக்காதீங்க சார். என்ன திட்டுனது கூட நான் மன்னிச்சிரும்டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க சொன்னீங்க பாரு, அதை மட்டும் என்னால மன்னிக்க முடியாதுடா. சார் 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 மனசுல எந்த விஜயம் வச்சுக்காதீங்க சார். வெரியா சார் சார் சாரி சார். ஐயோ சார். ஐயோ என்ன சார், உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் திட்டீங்களா? ஸ்லோல வந்துருச்சு. எங்க வந்தாலும் அப்படியே ஜபர்தஸ்தாவே பேசுறதா? ஒரு பொறுமையை மெயின்டைன் பண்றது இல்ல? அப்படியே வந்துருச்சு சார் எமோஷன்ல. என்ன சார் பண்றது இப்போ? இப்போ எப்படி சார் சமாளிக்கிறது? சார் இல்ல சார், இப்படி அசிங்கப்பட்டு நம்ம கார்டுல தேவையில்ல சார். வாங்க சார் போலாம். சார் என்ன உங்க பாட்டுக்கு பொசுக்கு சொல்லிட்டு கிளம்புறீங்க? ஏன்? முதுகிரக ஜோசியர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஒரு வாரம் நம்ம பிச்சை எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கும்னு சொன்னாரா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். ஆமா பின்ன நாம ஒண்ணு பண்ணலாம். நம்ம உள்ள போயிட்டு அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன் கையை காலை பிடிச்சி எப்படியான கார்டு வாங்கிடுவோம் சார். ஆமா சார். ஓகே. ஒருவேளை அப்படியே ஓகே ஆகலனா லஞ்சம் கீச்சை ஏதாவது கொடுத்து ஓகே வாங்கிடுவோம் சார். வாங்கிடுவோம். பெர்ஃபார்மன்ஸ் ஓகே பாத்துக்கங்க. ஆமா சார். ஓகே சார், நேத்து வந்து கோபி எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டான். ஆமா சார். நாம என்ன அவனோட குறைஞ்சு போயிட்டா? நம்ம யாருங்கிறத அவங்கிட்ட காட்டுறோம் சார். எஸ் வாங்குறோம் சார். எஸ் நம்பர் 5 கூப்பிடுறேன். சார் ஃபைனா சார். நான் ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம் சார். வாங்க போலாம். ஓகே. ஐயா நீங்க ஐயா வணக்கம் சார். உள்ள வந்தீங்க. யாரா இவங்க? ப்ளீஸ் ஐயோ சொல்லுங்க. எங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லைன்னா பரவாயில்லையா? இங்க மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்கியா? ப்ளீஸ்யா ப்ளீஸ். யாரே நீங்க கொடுக்க முடியாது. ஐயா ப்ளீஸ் ஓகே உங்க சான்ஸ் இவட்டி சார். ப்ளீஸ் சார் ஒன்றே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏகே சான்ஸ். நாங்க போங்க வெளிய. என்னையா ஆல் இந்தியா பர்மிட் கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். லைசென்ஸ் இல்ல பரவாயில்ல. ஒரு எல்எல்ஆர் போட்டு கொடுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார். யார் யாங்க வெளிய? ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சீனியர் ஆபீசர் போடுங்க. அவர் கால் பண்ணுங்க. யோ ப்ளீஸ் சார். சார் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தான் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் சார் பெரிய மனுஷன் சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு ரொம்ப நேரமா கால்ல வந்து கெஞ்சிட்டு இருக்கோம் சார். சார் கரெக்டா டைம் கொடுத்துருவோம் சார். கமிஷன்ல கரெக்டா கொடுத்துருவோம் சார். ப்ளீஸ் சார். ஓகே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நான் உங்களுக்கு கார்டு கொடுக்க சொல்றேன். எந்திரிங்க. என்ன சார் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு? ஆமால. ஆமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டான வாய்ஸ். எந்திரிங்க. யார்? சீ நீயா? ஊக்காலே எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருந்தோம். சே. சீ சார் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு கையை சுடுதண்ணில போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணேன் சார். ஓ அவ்வளவு ஏத்தமா போச்சா உங்களுக்கு? நான் தான் இங்க சீனியர் மெம்பர். நான் ரெக்கமெண்டேஷன் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு கார்டே கொடுப்பாங்க. யோ இவங்க ரெண்டு பேரும் வெளிய அனுப்பு. வெளிய போய். சார் கோச்சிக்கிட்டே சார். சாரி கலிங் சார். ஏய் சாரி கோபி தெரியாம பேச கோபி. ஏய் ரெக்கமெண்ட் பண்றா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அப்படியா? காலு கோபி காமெடியா? கால்ல விழுங்க என்ன? கால்லையா? நீ கார்டு வாங்கி கொடு அப்புறமா விடுறோம். ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன்டா. ஏய் தம்பி சார் இவங்க ரெண்டு பேரும் நம்ம பசங்க தான். ஒரு எல்எல்ஆர் போட்டு ரெண்டு பேரும் கார்டு கொடுத்து விட்டுருங்க. கோபி நீ சொல்றன்றதுக்காக குடுக்குறோம் கோபி. கேட்டிங்களா? இல்லனா இவங்க ரெண்டு பேரும் வெளிய அனுப்பிச்சிருப்பா. பாத்தீங்களா? சரி வாங்க. இப்பவே பிச்சை எடுக்க போறோம். காஸ்டியூம்
பக்கத்துல கேரன் ஒண்ணு இருக்கு, போய் மாத்திட்டு வாங்க. கேரவன்ல ஏசி எல்லாம் போட்டுருக்கல? யோ, விட்டா டச் அப் கூட காஸ்டியூம் எல்லாம் கேப்பீங்க போல இருக்க. இன்னும் ஃபார்மாலிட்டிஸே முடியல, அதுக்குள்ள உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸா? வாங்கயா. வாங்க. பாத்தீங்களா நமக்கு பவரை? என்னையா பேர் சொல்லுங்க. நட்டு என்கிற நட்ராஜ், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், மேற்கே சூலம், அது கபில மகரிஷி நான் வந்து விக்கி என்கிற விக்னேஷ், சிவகோத்திரம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், வடக்கே சூலம். அப்படியே பூ பழம் வெத்தலை பாக்க எல்லாம் வாங்கி வந்துருங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். பேஷ பண்ணிடலாமே. ஆமாமா பண்ணிதானே ஆகணும். குரு பூஜைன்றது செஞ்சு காணிக்க வச்சுதானே ஆகணும். அதெல்லாம் கோயிலுக்கு உள்ள இருக்கிறவங்க சொல்ல வேண்டியதுயா. நம்ம ஒர்க்கே கோயிலுக்கு வெளியில தானே. இவன் ஒருத்தன் அப்ளிகேஷன் ஃபில்அப்புக்கு பேரை சொல்லியானா? நட்ராஜ் சார். விக்னேஷ் சார். செக்ஸ் வீக்லி ஒன்ஸ் சார். நான் வீக்லி ட்வைஸ் சார். யோ, ஆம்பளை பொம்பளைன்னு கேட்டா என்ன சார் தாடி மிஸ்லாம் வச்சிருக்கோம்? ஆம்பளை சார். இப்போ பொம்பளைங்களுக்கு கூட தாடி மிஸ் முளைக்குதுயா. ஆமா. அட்ரஸ் சொல்லு. சார் 2 பேரும் நம்ம பசங்க தான் சார். கேர் அப்னு போட்டு என் அட்ரஸே போட்டு விட்டுருங்க. இதுல ஒரு கை நட்டு வைங்க. கொடுங்க. யோ, இங்க கை நட்டு தான். இல்ல சார், கையெழுத்து போட தெரியும் சார் எங்களுக்கு. அதெல்லாம் இங்க செல்லாதியா, இங்க கை நட்டு தான் செல்லும். இங்க போடு. கார்டு இந்தாங்க, இது உங்க எல்லாரு. நாளைக்கு வரும்போது ஒரு பாஸ்போர்ட் போட்டோ கொண்டு வாங்க, உடனே கார்டு போட்டு தரேன். என் நம்பர் 420. அப்படியே அது ஃப்ராட் நம்பர் சார், கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க நம்பர் 421. அவன் கார்டு உன்னோட ஃப்ராடுன்னு அர்த்தம்.